ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டன், எத்தியோப்பியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு 3 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். காங்கிரஸ் கட்சியினர் பிரதமருக்கு எதிராக நேற்று நடத்திய போராட்டத்தின்போது தெரிவித்த கருத்துக்களால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று பாதிக்கப்பட்டன. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி தலைவர்கள் புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய தகவல் ஆணையராக திரு ராஜ்குமார் கோயல் இன்று பதவியேற்றார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டன், எத்தியோப்பியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு 3 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்திற்கு முன் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜோர்டனில் அந்நாட்டு அரசர் அப்துல்லா பில் அல் ஹசைனுடனும் பிரதமர் ஜாஃபர் ஹசனுடனும் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜோர்டன் தலைநகர் அம்மானில் இந்திய சமூகத்தினரிடம் திரு நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். இந்தியா ஜோர்டன் இடையே தூதரக உறவுகள் தொடங்கி 75வது ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். ஜோர்டனிலிருந்து திரு நரேந்திர மோடி நாளை காலை எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபா செல்கிறார். அங்கு பிரதமர் டாக்டர் அபே அகமது அலியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ள அவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்றவுள்ளார். நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஓமன் தலைநகர் மஸ்கட் செல்கிறார். இந்தியா ஓமன் இடையே தூதரக உறவுகள் தொடங்கி 70 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். மஸ்கட்டில் ஓமன் சுல்தான் ஹைத்தமுடனும் ஆலோசனை மேற்கொள்ளும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டிலுள்ள இந்தியர்களுடனும் கலந்துரையாடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களுக்கு அக்கட்சியின் தலைமை மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. மக்களவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின்போது காங்கிரஸ் கட்சியினர் பிரதமருக்கு எதிராக கூறிய அவதூறு கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். இந்த கருத்துக்களை நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் தெரிவித்தார். காங்கிரசின் செயல்பாடு துரதிருஷ்டவசமானது என்றும் தலைகுனிவை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்த கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மூத்த காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவை முன்னவர் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தினார். காங்கிரஸ் கூறிய ஆட்சேபகரமான கருத்துக்கள் அக்கட்சியின் சிந்தனையையும் மனப்போக்கையும் வெளிப்படுத்துவதாக திரு நட்டா கூறினார். மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளி நீடித்ததால் அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அவை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து தற்போது கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு குறுநில அரசர்களை ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கியவர் பட்டேல் என்று கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அவரின் வழிகாட்டுதல் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்திற்கு இன்றும் உதவிடுவதாக திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டை ஒருங்கிணைப்பதில் சர்தார் பட்டேலின் பங்களிப்பை மக்கள் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திர இந்தியாவின் முதலாவது உள்துறை அமைச்சராக பதவி வகித்த சர்தார் பட்டேல் நாட்டை ஒருங்கிணைக்க அரும்பாடுபட்டதாக கூறியுள்ளார். சர்தார் பட்டேல் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தி மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியவர் என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து.
அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாம் ட்ரிபியூன் பத்திரிகை ஆசிரியர் பிரஃபுல்லா கோவிந்தா பருவாவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஊடகத்துறையில் பருவாவின் பங்களிப்பை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் அம்மாநில கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதிலும் பருவாவின் பங்கு இன்றியமையாதது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரை பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்குடன் தொலைபேசி மூலம் உரையாடியதாகவும் அந்நாட்டிற்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய தகவல் ஆணையராக திரு ராஜ்குமார் கோயல் இன்று பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. புல்வெளிகளில் பனி படர்ந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கொடைக்கானலில் மழைப்பொழிவு குறைவு காரணமாக தாமதமாக தொடங்கிய பனிக்காலம் இன்று அதிகாலை வேளையில் வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தது. இதனால் நீர்பிடிப்பு பகுதியிலான கீழ்பூமி, ஜிம்கானா புல்வெளி, பிரைன் பூங்கா, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவானது காணப்பட்டது. புல்வெளிகளில் நீர் பனித்துளிகள் உறைந்து வெள்ளை நிற ஐஸ் கட்டிகளாக காட்சியளிக்கின்றன. வாகனங்களின் மேற்பரப்பிலும் பனி படர்ந்துள்ளது. வரும் நாட்களில் மேலும் உறைபனியானது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குட்டி காஷ்மீர் போல காட்சியளிக்கும் கொடைக்கானலின் அழகை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக எத்தியோப்பியா நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனில்குமார் ராய் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் ஆப்பிரிக்கா தகவல் தொடர்பு கட்டமைப்பையும் மின்னணு மருத்துவ சேவைகளையும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா வழங்கி வருவதாக தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்து வருவதாக கூறிய அவர் உலகின் பல நாடுகளும் இங்கு முதலீடு செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு அனில்குமார் ராய் குறிப்பிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் 245 ஜில்லா பரிஷத்துகளுக்கும் 8182 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் 59 ஜில்லா பரிஷத் மற்றும் 5857 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு ஜோஷ்னா சின்னப்பா, அபய் சிங், வேலவன் செந்தில்குமார், அனாகத் சிங் ஆகியோரின் திறமையே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டில் இந்திய ஸ்குவாஷ் அணியினர் பிரகாசமான சரித்திரத்தை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்போட்டிகளில் அவர்களின் திறமையான வெளிப்பாடு இளம் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா மற்றும் கர்நாடக மாநிலத்தின் உட்பகுதிகளில் ஆங்காங்கே கடும் குளிர் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, சண்டிகர், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை பனிப்பொழிவு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மின்னலுடன் மழை மற்றும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை அறிக்கை கூறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டன், எத்தியோப்பியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு 3 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். காங்கிரஸ் கட்சியினர் பிரதமருக்கு எதிராக நேற்று நடத்திய போராட்டத்தின்போது தெரிவித்த கருத்துக்களால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று பாதிக்கப்பட்டன. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய தகவல் ஆணையராக திரு ராஜ்குமார் கோயல் இன்று பதவியேற்றார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.